திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து ஊஞ்சப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 95 வயதான பழனிசாமி மற்றும் 72 வயதான பர்வதம் தம்பதியினர். இவர்களின் 3 பிள்ளைகளும் திருமணமாகி தனித்தனியாக சென்ற நிலையில் வயதான தம்பதியினர் இருவரும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் காலையில் வீட்டின் அருகில் இருந்தவர்கள் பழனிசாமி வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பழனிசாமியும் பர்வதமும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தது தெரிய வந்துள்ளது. உடனே அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், மாவட்ட எஸ்பி கிரிஷ் யாதவ் மற்றும் அவிநாசி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரின் உடலையும் கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொள்ள பக்கத்து வீட்டிற்கு சென்றபோது போலீசாரை பார்த்ததும் ஒரு நபர் பைக்கில் அவசரமாக சென்றது தெரிய வந்துள்ளது. உடனே போலீசார் அந்த நபரை விரட்டி சென்றபோது அந்த நபர் பதற்றத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்து லேசான விபத்தில் சிக்கினார். பின்னர் அந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்து அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அந்த நபர் பழனிசாமியின் உறவினரான 43 வயதான ரமேஷ் என்பதும் பழனிசாமியின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. ரமேஷ் தனது வீட்டில் ஆடு, கோழி, நாய் ஆகியவை வளர்த்து வந்துள்ளார். ரமேஷின் செல்ல பிராணிகள் வேலையை தாண்டி பழனிசாமியின் வீட்டிற்குள் அடிக்கடி செல்வதால் பழனிசாமியின் குடும்பத்தினருக்கும் ரமேஷிற்கும் பகை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ரமேஷின் கோழி அண்மையில் பழனிசாமியின் வீட்டிற்குள் சென்றதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மது போதையில் இருந்த ரமேஷ் இரவு 9 மணி அளவில் ஆரிவாளோடு பழனிசாமியின் வீட்டிற்கு சென்று இருவரின் கழுத்து பகுதிகளிலும் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சந்தேகத்தின் பெயரில் ரமேஷ் வீட்டிற்கு சென்றபோது தன்னை பிடிக்க வருவதை உணர்ந்த ரமேஷ் பைக்கில் தப்ப முயன்றதும் தெரிய வந்துள்ளது. குற்றவாளியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த வயது முதிர்ந்த தம்பதியினரை வெட்டி கொலை செய்த சம்பவம் திருப்பூரையே உலுக்கியுள்ளது. சார் மெட்ரோ மர்டர் சார் எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க சார்? சார் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார்? எத்தனை பேர்